இயேசு கிறிஸ்துவை நீங்க பஸ்கா ஆட்டுக்குட்டியா பார்த்துட்டீங்கன்னா, பழைய ஏற்பாட்டில் பஸ்கா ஆட்டுக்குட்டி அப்படின்னு இருக்கும். அதை அடிக்கப்படணும், பழுதற்றது, ஊனம் இல்லாதது, நுகத்தறிக்கு உட்படாதது, இப்படி எல்லாமே இருக்கும். அதோட ரகசியம் இயேசு. இயேசுவை பற்றினதான காரியங்கள் புதிய ஏற்பாட்டில் இருக்கும். ஸோ இந்த மாதிரிதான ஒரு அமைப்புல தான் பைபிள் இருக்கு. இப்போ பழைய ஏற்பாட்டுக்குள்ள இருக்கிறது எல்லாம் ஒதுக்கப்பட வேண்டியது அல்ல. அது நமக்கு வேண்டாம், முடிஞ்சிருச்சு அர்த்தம். பிரமாணம் தான் முடிஞ்சிருக்குது. முறைமைகள், பலி செலுத்துறது, அப்புறம் ஆசாரிப்பு முறைமை, இதுதான் முடிவுக்கு வந்திருக்கு. ஆனால் அதுல சொல்லப்பட்டதான சத்தியங்கள், ரகசியங்கள் இன்னும் முடிவுக்கு என்ன செய்யல, வரல. ஸோ நம்ம அதை வச்சுதான் தியானிச்சு கத்துக்கவே முடியும். இப்போ எடுத்துக்கொள்ளப்படுதலை பத்தி நம்ம பார்க்குறோம். அதான் சபையினுடையதான மிக முக்கியமான சம்பவம். அதோடு கூட சபை முடிஞ்சிடும். இயேசு கிறிஸ்துவின் வருகையோடு கூட எடுத்துக்கொள்ளப்படுதல், சபை எடுத்துக்கொள்ளப்பட்டுரும். 1 தெசலோனிக்கர் 4:16-17 அதை வாசிக்கிறோம். அப்படி எடுத்துக்கொள்ளப்பட்ட அந்த சம்பவம் நடக்கிறதுக்கு நம்ம என்ன செய்யணுங்கிறதுக்கு அடையாளம் எங்க இருக்கும்னு கேட்டீங்கன்னா, பழைய ஏற்பாட்டில் இருக்கும். ஏனோக்கு கிட்ட இருக்கும், எலியா கிட்ட இருக்கும், எல்லாமே இருக்கும். ஸோ இதை நீங்க தியானிக்கும் போது இங்கே எடுத்துக்கொள்ளப்படுவதற்கு தேவையானதான பதில் உங்களுக்கு கிடைக்கும். எடுத்துக்கொள்ளப்படணும்னா எப்படி செய்யறது, அதுக்கு என்ன பண்ணணுங்கிறதுக்கான காரியத்தை இங்கே வச்சிருப்பாரு ஆண்டவர். அதனாலதான் பைபிள் பார்த்தீங்கன்னா கம்பேர் பண்ணிக்கிட்டே வரும். இயேசு பிறக்கிறதுல இருந்து மத்திய என்ன பண்ணுவாரு, தீர்க்க தரிசனத்தில் உரைக்கப்பட்டது நிறைவேறும்படி இங்கே நடந்தது. இது ஒரு பேட்டர்ன் பழைய ஏற்பாட்டில் உள்ளது. ஒரு படி மேலே போய் எபிரேயர் நிருபத்தை வாசிச்சு பார்த்தீங்கன்னா, ஆசாரிய கூடாரம் என்பது என்ன, மெல்கிசேதேக்கின் முறைமைனா என்ன, இது எல்லாத்தையும் அங்கே ஆண்டவர் சொல்லிக்கிட்டே வருவார். ஸோ இந்த பேட்டர்னை புரிஞ்சு படிச்சீங்கன்னா மட்டும்தான் வேதம் புரியும். ஒன்று, வேதத்தினுடைய உண்மையான அர்த்தம் புரியும். ரெண்டாவது, நமக்கு அதுல இருந்து ஒரு டேக்அவே இருக்கும். ஒன்று, நம்ம கத்துக்க போறோம். கத்துக்கிறது மட்டும் இல்லை, அதை தான் நம்ம ஆவிக்குரிய வாழ்க்கையில யூஸ் பண்ண போறோம். இல்லை என்று சொன்னால் வெறும் வசனம் உங்களுக்கு வசனமாய் மட்டும்தான் இருக்கும், வேற எதுவுமே உங்களுக்கு பிரயோஜனப்படாது. இப்போ நாம என்ன பார்க்க போறோம் இன்னைக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த எலியாவுடைய கான்செப்ட். எலியா பார்த்தீங்கன்னா 1 ராஜாக்கள் 17ஆம் அதிகாரத்தில் உள்ள நுழைவார். கீலேயாத்தின் குடிகளிலே திஸ்பியன் ஆகிய எலியா அப்படின்னு நுழைவார். அங்கே ஆரம்பிக்கிறவர் 2 ராஜாக்கள் புஸ்தகம் 2ஆம் அதிகாரத்தில் நீங்க வாசிச்ச அதிகாரத்தில் எடுத்துக்கொள்ளப்படுவார். எடுத்துக்கொள்ளப்பட்டு பரலோகத்துக்கு போனார்னு இருக்கு. இந்த அமைப்பு பார்த்தீங்கன்னா திடீர்னு வருவார். எலியாவுடையதான அப்பா அம்மா யாருன்னு தெரியாது, சொந்த ஊர் எதுன்னு தெரியாது. திஸ்பியன் ஆகிய எலியான்னு இருக்கு. திஸ்பியா அப்படின்றது என்னன்னு கேட்டீங்கன்னா, அந்த அன்னோன் சிட்டின்னு இருக்கும். அதாவது அறியப்படாத ஒரு நகரம் அப்படின்னு. அது எங்க இருந்துச்சுன்னே தெரியாதாமா. இஸ்ரேல்ல இருந்திருக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ எங்கிருந்து வந்தாருன்னு தெரியாது. அதே மாதிரி அவர் எங்க போனாருன்னு தெரியாது. பரலோகத்துக்கு போனார், அவ்வளவுதான். நம்ம பார்க்காத ஒரு இடம் போயிட்டார். ரெண்டாவது, எலியாவுக்கு வம்ச வரலாறு இல்லை. அப்பா யாரு, அம்மா யாரு, அந்த மாதிரி எதுவுமே இருக்காது. ஆரம்பமும் முடிவும் இல்லாதவன் இருக்கும். மெல்கிசேதேக்கின் முறைமைக்கு 7ஆம் அதிகாரம் எபிரேயர் நிருபத்தில் நீங்க வாசிக்கும் பொழுது அவன் ஆரம்பமும் முடிவும் இல்லாதவன் அப்படின்னு இருக்கும். ஸோ இந்த புதிய ஏற்பாட்டில் இருக்கிற மெல்கிசேதேக்கின் முறைமை அப்படின்னா என்னங்க அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, இப்ப நம்ம ஃபாலோ பண்றோம் இல்லையா, ஒரு விஷயத்தை இப்ப நான் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கிறோம்ல, இந்த ஃபாலோ பண்ற நியூ டெஸ்ட்மென்ட் சர்ச் இருக்குல்ல, இதுக்கு பேர் தான் மெல்கிசேதேக்கின் முறைமை. எங்க இருக்குது அப்படின்னு கேட்டீங்கன்னா, வாசிங்க 7ஆம் அதிகாரம் எபிரேயர் நிருபம் 11வது வசனத்தை வாசிங்க. நல்ல கவனிங்க. அந்த ஆசாரிய முறைமையினாலே பூரணப்படுதல் உண்டாயிருக்குமானால் ஆரோனுடைய முறைமையின்படி அழைக்கப்படாமல் மெல்கிசேதேக்கின் முறைமையின்படி அழைக்கப்பட்ட வேறொரு ஆசாரியர் எழும்ப வேண்டியது என்ன. அதனால என்ன அந்த வசனம் சொல்லுதுன்னா, இஸ்ரவேலர்களுக்கு நியாயப்பிரமாணம் ஆரோனின் முறைமை இருந்துச்சு, அது பூரணப்படுத்தல. அதனால என்ன உண்டாகல, பூரணப்படுதல். இன்னும் கொஞ்சம் புரியும்படி சொன்னா, பரலோகத்துக்கு போறதுக்கு அதுல வழி இல்லை. எபிரேயர் 11:39-40 சொல்லுது, இவர்கள் எல்லாரும் விசுவாசத்தினாலே நற்சாட்சி பெற்றிருந்தும் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை அடையாமல் போனார்கள். அவர்கள் நம்மை அல்லாமல் பூர்ணராகாதபடி விசேஷித்த நன்மையானதொன்றை நமக்கென்று முன்பதாகவே நியமித்து வைத்திருந்தார். சோ அவங்களுக்கு கொடுத்த அந்த முறைமையில பூர்ணப்படுதல் இல்லை, பரலோகத்துக்கு போக முடியாது. சோ நமக்கு தான் அது இருந்துச்சு. அவங்க முறைமை ஆரோனின் முறைமைனால அது நடக்காது. நம்ம முறைமை நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது எது, இயேசு கிறிஸ்துவின் முறைமை. அதுக்கு இன்னொரு பேர் தான் என்னது, மெல்கிசேதேக்கின் முறைமை. இந்த மெல்கிசேதேக்கின் முறைமையின்படிதான் நீங்கள் பரலோகத்துக்குள்ளே பிரவேசிக்கவே முடியும். ஆட்டுக்குட்டியின் ரத்தத்தினால் அல்ல, ஆட்டுக்குட்டியானவருடைய ரத்தத்தினால மட்டும்தான் நடக்கும். அப்ப அந்த மெல்கிசேதேக்கின் முறைமையின்படி இருக்கிறவர்கள் தான் போக முடியும். இத பழைய ஏற்பாட்டுல நிறைய இடத்துல கர்த்தர் சொல்லிக்கிட்டே வருவார். பைபிள்ல பாத்தீங்கன்னா இந்த வம்ச வரலாறு இல்லாத ஒரு லிஸ்ட் இருக்கும். ரூத்துக்கு வம்ச வரலாறு இருக்காது. நீங்க பாத்தீங்கன்னா மோவாப்ல இருந்து வந்தாங்கன்னு தான் இருக்கும், அப்பா அம்மா யாருன்னு இருக்காது. அதே மாதிரி ரூத் என்ன ஆனாங்கன்னு இருக்காது. குழந்தை பிறந்த உடனே அவங்க காணாம போயிடுவாங்க. குழந்தைய நகோமியின் மடியில கொடுத்தாங்க, உன் மருமகள் ஒரு சந்ததியை பெற்றாள்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் ரூத்தே இருக்க மாட்டாங்க. அதுக்கப்புறம் ரூத் எங்க இருப்பாங்கன்னா, புதிய ஏற்பாட்டுல 1ஆம் அதிகாரத்துல இருப்பாங்க. அதுக்கப்புறம் பழைய ஏற்பாட்டுல எங்கேயுமே இருக்க மாட்டாங்க. உள்ள வருவாங்க, ஒரு வேலையை முடிப்பாங்க, காணாமல் போயிடுவாங்க.
இதே மாதிரிதான் இந்த மெல்கிசேதேக்கின் முறைமையில வரக்கூடிய எல்லாமே நடக்கும். பைபிள் முழுக்க இந்த மாதிரி நிறைய பேர் இருப்பாங்க. அதுல ஒரு ஆள் தான் எலியா. எலியாவும் அதே மாதிரிதான், எங்க இருந்து வந்தாருன்னு தெரியாது, எங்க போனாரும் தெரியாது, ஆரம்பம் முடிவும் இல்லாதவர். அதுல ஒரு பெரிய விஷயம் என்னன்னா, மரணமே இருக்காது. என்ன இருக்காது? மரணம் இருக்காது. அதே காரியம் தான் மெல்கிசேதேக்கின் முறைமையில் நமக்கு மரணம் கிடையாது, நித்திய ஜீவன் நமக்கு. சோ இப்ப நம்ம என்ன பார்க்கிறோம் அப்படின்னா, இந்த எலியா ஒரு ஜேர்னி பண்ணார்ல, ஒரு 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 பிரயாணம் பண்ணார்ல, அந்த பிரயாணம் 2 பகுதி. ஒன்று ராஜாக்களின் புஸ்தகம் 17ஆம் அதிகாரத்துல இருந்து 2 ராஜாக்கள் வரைக்கும் ஒரு பிரயாணம். 2 ராஜாக்களின் புஸ்தகத்துல மட்டும் 2ஆம் அதிகாரத்துல மட்டும் ஒரு பிரயாணம் இருக்கு. இந்த பிரயாணம் அடுத்த கட்டம். இந்த முதல் பிரயாணத்தை நாங்க ஏற்கனவே எடுத்திருக்கிறோம். இப்ப நம்ம 2வது பிரயாணத்தை பார்க்க போறோம். அதுதான் நீங்க வாசிச்சது 2 ராஜாக்களின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 1வது வசனம். திருப்பி வாசிங்க பார்ப்போம். கர்த்தர் எலியாவை சுழல் காற்றிலே பரலோகத்திற்கு எடுத்துக்கொள்ளப் போகிற போது எலியா எலிசாவோட கூட கில்காலில் இருந்து புறப்பட்டு போனான். இப்ப எடுத்துக்கொள்ளப்படுவதற்கு அவர் புறப்படுறார். அதாவது என்ன, மர்ரூமாகி மேகத்துல ஏறி சுழல் காற்றில் ஏறி பரலோகத்துக்கு போக போறார். அந்த காரியம் நடக்கிறதுக்கான ஒரு ஜேர்னி ஸ்டார்ட் ஆகுது. புறப்பட்டு போனான் அப்படின்னு. இப்ப நீங்களும் நானும் அதே மாதிரிதான் அழைக்கப்பட்டிருக்கிறோம். இயேசு கிறிஸ்துவோடு கூட வருகையில எடுத்துக்கொள்ளப்பட்டு அவரோடு கூட இருக்கும்படி அழைக்கப்பட்டிருக்கிறோம். அப்படிதான் வசனம் சொல்லுது. கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் முதலாவது எழுந்திருப்பார்கள், பின்பு உயிரோடு இருக்கிற நாமும் எவருக்கு எதிர்கொண்டு போய் ஆகாயத்தில் எடுத்துக்கொள்ளப்பட்டு அவரோடு கூட இருப்போம். சோ நாமளும் இப்ப அந்த ஜேர்னியில் தான் இருக்கிறோம், அந்த பிரயாணத்தை ஆரம்பிச்சிருக்கிறோம். அப்ப இந்த பிரயாணத்துல எலியா கடந்து போகிற ஒரு மேப் இருக்கு. அந்த 2ஆம் அதிகாரத்துல ஒரு மேப் இருக்கு. இதே மேப்பை நீங்க கடந்தீங்கன்னா தான் எடுத்துக்கொள்ளப்படுறதுல பங்கடைய முடியும். அதுக்குதான் அந்த ஜேர்னியை கர்த்தர் கொடுத்து வச்சிருக்காரு. இல்ல நேரடியா எலியா எடுத்துக்கொள்ளப்பட்டான் அப்படின்னு விட்டுருக்கலாம். சரி, இந்த ஜேர்னில ஏதாவது நடந்துச்சான்னு பாத்தீங்கன்னா ஒண்ணுமே நடக்காது. ஆனா ஒரு டிராவல் ஒண்ணு இருக்கும். பைபிள்ல பாத்தீங்கன்னா இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்திலிருந்து விடுதலையாகி கானானுக்குள்ள போகிற வரைக்கும் ஒரு ஜேர்னி இருக்கும். அதுல ஒரு மேப் இருக்கும், அவங்க எங்கெங்கெல்லாம் போனாங்கன்னு. அதே மாதிரி ஆபிரகாம் அங்க மெசொப்பொத்தாமியா தேசத்துல புறப்படுவாரு, கானானுக்கு வருவாரு. அதுல ஒரு ஜேர்னி இருக்கும், அவர் எங்கெங்கெல்லாம் போனாருன்னு. இது ஆபிரகாமின் பிரயாணம், இஸ்ரவேலின் பிரயாணம். அதே மாதிரி பவுலுடைய ஜேர்னி ஒன்று இருக்கும் அப்போஸ்தலர் நடவடிக்கைகள்ல. இதெல்லாம் பைபிள்ல ஒரு சத்தியம். இந்த ஜேர்னியை ஃபாலோ பண்ணாதான் நம்ம ஆவிக்குரிய வாழ்க்கையில நாம அதை சக்சஸ் பண்ண முடியும். அதுக்குதான் நிழலா கர்த்தர் கொடுத்து வச்சிருக்கிறார். நாம அதை வெறும் சம்பவமா, கதையா, சரித்திரமா படிச்சுட்டு விட்டுறோம். அந்த ஜேர்னி எதுக்கு இந்த இடங்கள் பேரெல்லாம் கொடுத்துருக்காருன்னா, அந்த டாட்ஸை நீங்க எல்லாம் அப்படியே லிங்க் பண்ணிட்டே வந்தீங்கன்னா நம்ம ஆவிக்குரிய வாழ்க்கையோட ஜேர்னி நமக்கு கிடைச்சிடும். இப்ப நம்ம என்ன பார்க்க போறோம்னா, எலியாவுடைய அந்த பிரயாணத்தை பார்க்க போகிறோம். குறிப்பாக 2 ராஜாக்களின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரத்திலிருந்து வாசிக்கிறோம். புறப்படுகிறான். எங்க புறப்படுகிறான்? எடுத்துக்கொள்ளப்படுவதற்கு அவன் புறப்படுகிறான். புறப்படும் போது எங்கிருந்து புறப்படுகிறான்? கில்கால் இருந்து. இதான் ஸ்டார்டிங் பாயிண்ட். நீங்கள் எடுத்துக்கொள்ளப்படுவதற்கு மிக முக்கியமாக ஆரம்பிக்க வேண்டிய இடம் எது? கில்காலில் ஆரம்பிக்கணும். கில்கால் என்பது எதற்கு அடையாளமாக இருக்கிறது அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னு சொன்னா, இஸ்ரவேல் ஜனங்கள் அந்த பிரயாணத்தை முடிப்பாங்க. எந்த பிரயாணத்தை? எகிப்துல இருந்து புறப்படுவாங்க. 40 வருஷம் பிரயாணம் இருக்கும். மோசே நடத்தி கொண்டே வருவாரு. கடைசியா யார் கொண்டு போய் சேர்ப்பா? யோசுவா கொண்டு போய் சேர்ப்பார். சேர்க்கும் போது இந்த பிரயாணத்துல அவங்க எங்க லாஸ்டா முடிப்பாங்க அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னு சொன்னா, யோசுவாவின் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 2வது வசனம் வாசி. அக்காலத்திலே கர்த்தர் யோசுவாவை நோக்கி, நீ கருக்கான கத்திகளை உண்டாக்கி திரும்ப 2ஆம் விசை இஸ்ரவேல் புத்திரரை விருத்த சேதனம் பண்ணு என்றார். இது எங்க நடந்துச்சுன்னு கேட்டீங்கன்னு சொன்னா, கில்கால்ல நடக்குது. இது கில்கால்ல தான் நடக்குதா அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னு சொன்னா, யோசுவாவின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம், 4:19 வசனம் சொல்லுகிறது, அவர் எங்கே பாளையம் இறங்கினார்கள்? கில்காலிலே. இந்த கில்கால் என்பதுதான் அவங்க முதல்ல அவங்களுடைய முதல் ஸ்டார்டிங் உள்ள தேசத்துக்குள்ள நுழையும் போது அவங்க முதல்ல உள்ள வர இடம். இது இப்படி எடுத்துக்கோங்க. எகிப்துல இருந்து அவங்க வந்த உடனே அதான் கடைசி ஸ்பாட். அவங்க இறங்குற தேசத்துக்குள்ள யோர்தானை தாண்டி வரக்கூடிய கடைசி ஸ்பாட். எங்கே இஸ்ரவேல் முடிக்கிறதோ அங்கே நாம் புறப்பட வேண்டும். நான் சொல்றது புரியுதா? இஸ்ரவேல் ஜனங்கள் கானானுக்கு வர்றவங்க, எலியா எடுத்துக்கொள்ளப்படுறவர். அது நியாயப்பிரமாணம் தேசத்துக்குள்ள வரும், சுயாதீன பிரமாணம் நாம தேசத்திலிருந்து மேலே எடுத்துக்கொள்ளப்படுகிறவர்கள். இந்த பிரயாணத்துல அவர் கில்கால்ல முடிக்கிறாரு, உள்ளுக்குள்ள வராரு. அங்கிருந்து கில்கால்ல இருந்து எலியா புறப்படுறாரு. இதை இப்படி பார்க்கணும் நீங்க. கரெக்டா கவனிச்சு பாத்தீங்கன்னா, நியாயப்பிரமாணம் எங்க முடியுதோ அங்கிருந்து தான் சுயாதீன பிரமாணம் தொடங்குச்சு. இயேசு கிறிஸ்து எங்க கல்வாரியில் அதை முடிச்சாரோ
அதே இடத்துல இருந்தா நமக்கு உடன்படிக்கை தொடங்குச்சு. நான் சொல்றது புரியுதா? நியாயப்பிரமாணம் முடிவடைகிற இடத்துல இருந்து சுயாதீன பிரமாணம் தொடங்குது. அதான் வசனம் சொல்லுது, அவர் நியாயப்பிரமாணத்தின் முடிவாகவும் சுயாதீன பிரமாணத்தின் ஆரம்பமாகவும் இருக்கிறார். ரெண்டும் ஒரே இடத்துல முடியும். அதனாலதான் அந்த இடத்துல அவர் என்ன பண்றாரு, 5ஆம் அதிகாரத்துல வாசிக்கும் போது நான் வாசிச்ச வசனம், அக்காலத்திலே கர்த்தர் யோசுவாவை நோக்கி, நீ கருக்கான கத்திகளை உண்டாக்கி திரும்ப 2ஆம் விசை இஸ்ரவேல் புத்திரரை விருத்த சேதனம் பண்ணு என்றார். 2வது பிரமாணம் வருது உள்ள. ஏற்கனவே பண்ணியாச்சு, ஆனால் நீ என்ன பண்ணு, 2வது முறை 2வது பிரமாணம் அர்த்தம். அவருடைய அர்த்தம் என்ன? நம்முடைய உடன்படிக்கை தேவனோடு கூட ஏற்படுத்தப்பட்டவர்கள், அவர்கள் தான் இந்த எடுத்துக்கொள்ளப்படுதலிலே பங்கடைய முடியும். எப்படி இயேசுவோடு கூட உடன்படிக்கை பண்ணுகிறீர்களோ, இப்ப நமக்கு உடன்படிக்கைனா என்ன? அப்பமும் ரசமும் நம்ம எல்லாருக்கும் தெரியும். அந்த கம்யூனியன், அவருடைய ரத்தத்தால் நம்ம என்ன செய்யப்படுறோம்? உடன்படிக்கை பண்றோம். இவர்களுக்கு அவர்கள் ரத்தத்தாலே உடன்படிக்கை வருது, விருத்த சேதனம். நமக்கு இயேசுவின் ரத்தத்தாலே உடன்படிக்கை வருகிறது. புரியுதா? அவங்க ரத்தம் உள்ள கொண்டு முடிச்சிருச்சு, நம்ம ரத்தம் அங்கிருந்து கொண்டு போய் பரலோகத்துல சேர்க்குது. விருத்த சேதனம் வெளியிருந்து உள்ள கொண்டாந்துச்சு, ஆனா நம்முடைய இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் உள்ள இருக்கிற நம்மளை கொண்டு போய் பரலோகத்துல சேர்க்குது. அப்போ இந்த பிரயாணத்துல எடுத்துக்கொள்ளப்படுதல்ல முதலாவதாக நீங்கள் நான் செய்ய வேண்டியது 2வது பிரமாணத்தை ஏற்றுக்கொள்ளணும். அதாவது நமக்கு கொடுக்கப்பட்டதான உடன்படிக்கை, இதற்கு நாம் ஒத்துக்கொள்கிறவர்களாக இருக்கணும். இந்த 2வது உடன்படிக்கைன்னு சொல்லக்கூடியதான சுயாதீன பிரமாணம் அல்லது புதிய ஏற்பாட்டு சபை அல்லது கம்யூனியன், இப்படி கொஞ்சம் ஈஸியா வச்சுக்கோங்க, கம்யூனியன். இதற்கு நீங்கள் நானும் உண்மை உள்ளவர்களாய் இருக்கணும், இதுல பங்கு பெறுகிறவர்களாய் காணப்பட வேண்டும். இன்னைக்கு இந்த சபையானது கம்யூனியன் இருக்கிறது, ஆனால் சடங்காச்சாரமா இருக்கிறது. வசனம் சொல்லுது, அபாத்திரமாய் போஜன மாத்திரம் பண்ணுகிறவன் எவனோ அவன் என்ன ஆவானா, வழி ஒரு சிலர் உங்களிலே ஒரு சிலர் வியாதியஸ்தர்களாயும் ஒரு சிலர் நித்திரையும் அடைந்திருக்கிறார்கள். 1 கொரிந்தியர் 11 வாசிக்கிறோம். ஆனால் இன்னைக்கு இந்த 2ஆம் விசை கம்யூனியன், 2வது உடன்படிக்கை, சுயாதீன பிரமாணம் அல்லது இந்த கம்யூனியன் பண்ணப்படுகிறதா, ஒழுங்கா பண்ணப்படுகிறதாங்கிற கேள்வி. எடுக்கிறது முக்கியம் இல்ல, ஒழுங்காக எடுக்கப்படுகிறதா? இங்கிருந்து தான் நம்முடைய ஜேர்னியே ஸ்டார்ட் ஆச்சு. புதிய உடன்படிக்கை தொடங்குது, இங்கிருந்து தான் நாம புதிய ஏற்பாட்டு சபையே ஸ்டார்ட் ஆகுது. அதனாலதான் இயேசு சொன்னாரு, போய் அங்கே தங்கி இருங்கள் எருசலேமில். ஆனால் இன்னைக்கு நாம சபைக்கு வரோம், இந்த உடன்படிக்கைக்கு உண்மை உள்ளவர்களா இருக்கிறோமாங்கிறதா கேள்வி. இன்னைக்கு சபையில கம்யூனியன் என்பது ஒரு சடங்காச்சாரமாய் மாறிவிட்டது. இந்த கம்யூனியன் என்பது இங்கல்ல, ஆதியாகமத்துல ஏதேனில் ஆரம்பிக்கப்பட்டது. ஆண்டவர் சொல்றாரு, ஆதாம் பாவம் செய்த உடனேயே அவனுக்கு தோல் உடைகளை உண்டாக்கினார்னு இருக்கு 3ஆம் அதிகாரத்துல. தோல் உடைகள் செய்யப்படணும்னு சொன்னா கண்டிப்பா அங்க ஒரு மிருகம் என்னவாயிருக்கணும், அடிக்கப்பட்டிருக்கணும், பலி ஆயிருக்கணும். சரி, தோல் உடைகளை போட்டு ஆதாம வெளியே அமிச்சாச்சு தோட்டத்தை விட்டு. ஆனால் அந்த மிருகத்தினுடைய மாம்சமும் ரத்தமும் அந்த தோட்டத்துக்குள்ளேயே தான் இருந்துச்சு, அது எங்கேயும் போல. இவர் போட்டு எடுத்துட்டு போயிட்டாரு. அப்போ தோல் உடைகள் என்பது நியாயப்பிரமாணத்துக்கு அடையாளம். ஏன்னு சொன்னா ஆசாரிப்பு கூடாரத்தை கர்த்தர் சொல்லுவாரு, தோல் உடைகளை போட்டு மூடும்பாரு. ஆட்டுத்தோலால போட்டு மூடு, ஆண்டவர் சொல்வார் தபசு தோலால மூடும்பார். இது நியாயப்பிரமாணத்துக்கு அடையாளம். ஆனால் வெளியே போனவர்கள் நியாயப்பிரமாணத்தோடு போனார்கள், உள்ளே வந்தா உள்ள என்ன இருக்குது? மாம்சமும் ரத்தமும், கம்யூனியன் இருக்குது. இது இல்லாமல் ஜீவ விருட்சத்தை பெற முடியாது, நித்திய ஜீவனை அடைய முடியாது. அதனாலதான் இயேசு சொன்னாரு, என் ரத்தத்தை பானம் பண்ணி என் மாம்சத்தை புசிக்கிறவனுக்கு நித்திய ஜீவன் உண்டு, அவனை கடைசி நாளில் எழுப்புவேன்னு ஆண்டவர் சொன்னார். அப்போ முதலாவது இந்த ஜேர்னில நீங்கள் செய்ய வேண்டிய இம்பார்ட்டன்ஸ் அல்லது ஸ்டார்டிங் பாயிண்ட் எங்க இருக்கு? உங்க கம்யூனியன்ல இருக்கு, நீங்க வாங்குற அப்பத்தின் ரசத்துல இருக்கு. இப்ப அப்பத்தை நம்ம சரீரம்னு சொல்றோம், கிறிஸ்துவின் சரீரத்துக்கு அது என்னவா இருக்குது? அடையாளமா இருக்குதுன்னு சொல்றோம். அந்த சரீரம் அப்போ சரீரத்துக்கு அடையாளம். ஏன் அந்த சரீரம் கிழிக்கப்படணும்? எதனால அந்த சரீரம் கிழிக்கப்படணும்னா, வாசிங்க எபிரேயர்கள் நிருபம் 10ஆம் அதிகாரம் 19வது வசனத்தை வாசிங்க. ஆகையால் சகோதரரே, நாம் பரிசுத்த ஸ்தலத்தில் பிரவேசிப்பதற்கு இயேசுவானவர் தமது மாம்சமாகிய திரையின் வழியாய் புதிதும் ஜீவனுமான மார்க்கத்தை நமக்கு உண்டு பண்ணினபடியால். அவரோட அர்த்தம் என்ன? அவர் சரீரம் எப்படி கிழிக்கப்பட்டதோ அதே மாதிரி தேவாலயத்தின் திரைச்சீலை எப்படி கிழிக்கப்பட்டதோ அதே மாதிரி உங்களுக்கும் எனக்கும் பரலோகத்திற்கு வழி திறந்துச்சுன்னு சொல்லுது. மகா பரிசுத்த உள்ள நுழைவதற்கு அந்த திரைச்சீலை எப்படி கிழிஞ்சச்சோ அதே மாதிரி இயேசுவின் சரீரம் கிழித்து நம்மை உள்ளே கொண்டு போய் பரலோகத்துல நிக்குது. அப்போ உங்க கையில கொடுக்கப்படுகிற அப்பம் என்பது ஞாயிற்றுக்கிழமை கொடுக்கக்கூடியதான ஒரு சடங்காச்சாரம் அல்ல, அது பரலோகத்திற்கு வழி திறந்தாச்சின்னு உங்க கையில கொடுக்கப்படுகிற டோக்கன்.
இந்த கருக்களான அந்த கத்தியை எடுத்து 2வது முறையாக அவர்களுக்கு விருத்த சேதனம் பண்ணு. அப்படி அர்த்தம் என்ன? இந்த உடன்படிக்கைக்குள்ள வரவன் தான் போக முடியும். அதுவும் இந்த உடன்படிக்கையை உண்மையா செய்யறவன். இன்னைக்கு உண்மையா செய்யப்படுதா? அந்த ரத்தம் தான் எனக்கு ஒன்று சொல்லிக் கொடு, அந்த மாம்சம் தான் எனக்கு சொல்லுது நான் பரலோகத்துக்குள்ள பிரவேசிக்க முடியும். எனக்கு ஒரு கர்த்தர் அதுக்கான டோக்கனை கையில கொடுத்திருக்கிறார். இப்போ உங்களுக்கு ரேஷன் கார்டு எல்லாம் இருக்கும். ஆனால் திடீர்னு உங்களுக்கு ஒன்று சொல்லுவாங்க, ஏதோ ஒன்று தருவாங்க கவர்மெண்ட்ல, 1000 2000 3000 ஏதாவது ஒன்று தருவாங்கன்னு வச்சுக்கோங்களேன். நீங்க போயிட்டு என்ன பண்ணணும்? உங்க ரேஷன் கார்டை காட்டி அவங்ககிட்ட என்ன வாங்கணும்? முதல்ல ஒரு டோக்கனை வாங்கணும். அதுக்கப்புறம் அந்த டோக்கனை நீங்க தொலைச்சிட்டீங்க. ஆனா இப்ப போய் சொல்லுங்க, எங்கட ரேஷன் கார்டு இருக்கு, ஆனா நான் என்ன வாங்கல, டோக்கன் வாங்கல. அவன் சொல்லுவான், உங்க ரேஷன் கார்டுல என்ன இருக்குது? சீல் இருக்கு. இந்த சீல் போட்டாச்சுன்னா உங்கள்கிட்ட டோக்கன் கொடுத்தாச்சுன்னு அர்த்தம். இனி ரேஷன் கார்டு இருந்தாலும் கிடைக்காது, டோக்கன் இருந்தால் மட்டும்தான் அந்த gift கிடைக்கும். புரியுதா? அதே மாதிரிதான் மீட்கப்படும் நாளுக்கென்று முத்திரையான பரிசுத்த ஆவியான நம்மகிட்ட இருந்தாலும் அவர் நம்ம எதுக்கு நேராக நடத்துறாரு? பரலோகத்துக்கு நேராக நடத்துறாரு. அப்படி உள்ளே போறதுக்கு என்ன கொடுத்து வச்சிருக்கிறாருன்னா அப்பத்தையும் ரசத்தையும் கொடுத்து வச்சிருக்கிறாரு. பரிசுத்த ஆவி இருக்கிறாரு, ஆனா நான் அபாத்திரமாய் போஜனமானம். பரிசுத்த ஆவி இருக்கிறாருன்றதுனால நாம எல்லாருமே பரிசுத்தவான்கள் என்ற அர்த்தம் அல்ல. உள்ள ஆவியானவர் உணர்த்திக்கிட்டே தான் இருக்கிறாரு, ஆவியானவர் சொல்லிக்கிட்டே தான் இருக்கிறாரு. ஆனால் அப்பத்தையும் ரசத்தையும் கையில கொடுத்தா வச்சிருக்காரு, கம்யூனியன் எடுக்க தான் செய்யறோம். ஆனா நம்மகிட்ட இருக்கிற சுபாவம் என்ன? உள்ளுக்குள்ள போறதுக்கான காரியம் இல்ல. ஆண்டவர் இருதயத்தை பார்க்கிறாரு. இன்னைக்கு நிறைய பேர் என்ன, கம்யூனியன் எடுக்காட்டி பாஸ்டர் தப்பா நினைப்பாரு, அவங்க தப்பா நினைப்பாங்க, அப்பா அம்மா தப்பா நினைப்பாங்க, என்ன செய்யலாம்? சரி எடுத்துருவோம். எடுத்து அதை ஒரு சடங்காச்சாரமா எடுக்க 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 அந்த ஷார்ப் கான்சியஸ் போயிடும். அதுக்கப்புறம் என்ன ஆகும் தெரியுமா? அது ஒரு உடன்படிக்கையாவே பார்க்காம அதை ஒரு நிகழ்ச்சியா பார்க்க தொடங்கிட்டோம். அதனுடைய விளைவு என்ன? கம்யூனியன் இருக்கு, ஆனா பரலோகத்துக்கு போக மாட்டாங்க. அதுல நீங்க புரிஞ்சுக்க வேண்டிய மிக முக்கியமான ஒரு விஷயம் ஒண்ணு இருக்கு. இந்த வசனத்துல வாசிச்சோம் இல்லையா, இதுதான் நித்திய ஜீவனுக்கான வழின்னு சொல்லி. அதான் ஜீவனை உண்டாக்கும், மாற்றுக்கிறது கிடையாது. ஆனா அதுக்கு இன்னொரு பிரச்சனை இருக்கு. அதை அபாத்திரமா போஜனமான பண்ணா அது உங்களை கொல்லவும் செய்யும். வசனம் என்ன சொல்லுது? அபாத்திரமாய் போஜனமானவர்கள் சிலர் நித்திரையும் அடைந்திருக்கிறார்கள். இன்னைக்கு நம்ம என்ன சொல்லிட்டு இருக்கிறோம்? கிருபை. கர்த்தர் அதெல்லாம் கிருபையா இருப்பார், இரக்கமா இருப்பார். கர்த்தர் கிருபையா இருப்பார். இன்னொரு பக்கம் அவர் நீதி உள்ள நியாயாதிபதியாகவும் இருக்கிறார். அவர் நாட் ஒன்லி அட்வொகேட் as well as is a judge also. அதான் இங்க இம்பார்ட்டன்ட். இங்க என்ன பிரச்சனை போயிட்டு இருக்குது? என்ன வேணாலும் செய்யலாம், கர்த்தர் பொறுமையா இருப்பார். என்ன வேணாலும் பண்ணலாம், கர்த்தர் நம்மகிட்ட அமைதியா இருப்பார். சொல்லிக்கிட்டே இருப்பார், சொல்லிக்கிட்டே இருக்கிறார், இன்னும் சொல்லுகிறார், இப்பவும் சொல்லுகிறார். உன் கையில நான் கொடுத்திருக்கிறது விலையேற பெற்றது. 4000 வருஷமா பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்களுக்கு கிடைக்காததை உங்கள் கையிலும் என் கையிலும் கர்த்தர் கொடுத்து வச்சிருக்கிறார். அந்நியரும் பரதேசிகளும் என்று அறிக்கையிட்டவர்கள் கொடுத்ததை, அவர்களுக்கு கொடுக்காததை கர்த்தர் உங்க கையிலும் என் கையிலும் கொடுத்து வச்சிருக்கிறார். பழைய ஏற்பாட்டு முழுக்க அந்த பரிசுத்தவான்கள் இதுக்காக தேடிட்டே இருந்தான். அவனுக்கு கிடைக்காத எல்லாத்தையும் உங்க கையில என் கையிலும் கொடுத்திருக்காரு. இதை கையில வச்சுக்கிட்டு கர்த்தருக்கு விரோதமா பண்ற காரியம் ஆண்டவர் பார்த்துட்டே இருக்கிறாரு. யூதாஸ் காரியத்து ஊழியக்காரன், அவன் அப்போஸ்தலன், அவனே நாண்டு கொண்டு செத்தான்னு இருக்கே. எப்ப சவுல் ராஜாவாக அபிஷேகம் பண்ணப்பட்டானோ அப்பத்துல இருந்து அவன் உண்மையான ராஜாவா இருக்கணும். எப்ப கர்த்தருக்கு விரோதமா பொருளாசை உடையவனா மாறி ஆடு மாடுகளுக்கு பின்னாடி போனானோ வசனம் சொல்லுது கர்த்தர் அவனை விட்டு நீங்கினார். கர்த்தரால் விடப்பட்ட பொல்லாத ஆவி வந்தது. யூதாஸுக்கும் சவுலுக்கும் ஒரே விஷயம் நடக்கும். இவனும் அபிஷேகம் பெற்றவன், அவனும் அபிஷேகம் பெற்றவன். இவன் மேலே கர்த்தருடைய அழைப்பு இருந்துச்சு, அவன் மேலே கர்த்தருடைய அழைப்பு இருந்துச்சு. இவனும் பொருளாசைக்காரன், அவனும் பொருளாசைக்காரன். 2 பேரை விட்டு கர்த்தர் நீக்கினார். 2 பேருக்குள் சாத்தான் புகுந்தான். 2 பேரும் செத்து போனார்கள். நாண்டு கொண்டு செத்தார்கள் 2 பேரும். இன்னைக்கு வசனம் அப்படித்தான் இருக்கிறது. கில்காலில் இருந்து தான் புறப்படணும். நீங்க புறப்படும் போதே கர்த்தர் எக்ஸ்பெக்ட் பண்றது உடன்படிக்கையை உண்மை உள்ளவர்களாய் செய்ய வேண்டும் என்பது. பைபிள்ல எப்படி இருந்தாலும் பரலோகத்துக்கு போலான்னு பைபிள் ஒரு இடத்துல கூட சொல்லல. இப்படி இருந்தாதான் போக முடியும்னு சொல்லுது. அப்படி இருந்தாதான் போக முடியும். என்ன ஆயிடுச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னு சொன்னா, பல நேரங்களில நம்முடைய பொறுமை ஒரு கோபத்தை உண்டாக்கி வெளியே கொண்டு வருது இல்ல, அந்த மாதிரிதான் இப்ப நடக்குது. இப்ப நம்ம கிட்ட ஆண்டவர் கொடுத்திருக்கிறதான இந்த காரியம் எல்லாமே நம்ம அப்படிதான் போயிட்டு இருக்கிறோம். நம்ம எல்லாம் பரிசுத்தவான்களாக முயற்சி செய்து கொண்டு இருக்கிறோம். அப்ப நல்லா கவனிச்சீங்கன்னா, அந்த இடத்துல உள்ளே போறதுக்கு கர்த்தர் நம்ம கிட்ட கொடுத்திருக்கிற கம்யூனியன், இது மிக முக்கியமான ஒரு காரியம். இதை நாம என்ன செஞ்சிட்டு இருக்கிறோம்? பரிசுத்தவான்களை போல வேஷம் போட்டுட்டு உட்கார்ந்துட்டு இருக்கிறோம். உள்ளுக்குள்ள இன்னும் நிறைய இருக்குது. ஆண்டவர் பார்த்துக்கிட்டே இருக்கிறாரு. ஒரு நாள் திடீர்னு மொத்தமா வெடிக்குது, அப்படியே வெளியே வந்துருது. அதனுடைய விளைவு என்னவா மாறுது?
நாம கம்யூனியனை எடுக்கும் போது பரிசுத்தமானா மாறணும்னு சொல்லி நீங்க எடுக்கிறது வேற, அது வேற. ஒப்பு கொடுத்து அறிக்கையிட்டு இனிமேட்டு செய்ய மாட்டேன்றது, அப்புறம் பலகீனத்தை விழுறோம், அது வேற. சிலருக்குலாம் துணிகரம் எல்லாருக்கு, ஆனாலும் அவன் பாட்டு எடுப்பான். அவனுக்கு அந்த உணர்த்துதலே இருக்காது. ஆண்டவர் சொல்றாரு, உடன்படிக்கையில தப்பா இருந்தாலும் நீ உள்ள போக மாட்ட, ஸ்டார்ட்டே பண்ண முடியாது. ஆரம்பிக்கும் போதே கில்கால், அவனுக்கு முடிக்கிறது கில்கால், நமக்கு ஆரம்பிக்கிறது கில்கால். அப்படியானால் தேவன் நம்ம இடத்துல எதிர்பார்க்க மிக முக்கியமான விஷயம், ஆரம்பிக்கும் போது உடன்படிக்கை, the perfect one. அவர் எதிர்பார்க்கறதான் the perfect one. ஏன்னா அவங்ககிட்ட இல்ல, அது நியாயப்பிரமாணத்துல நம்ம கிட்ட இருக்கு. அப்ப ஆரம்பிக்கும் போது இரண்டாம் விசை கர்த்தர் எதிர்பார்க்கக்கூடியது. சரி, அங்க இருந்து அவர் புறப்பட்டு எங்க போறாரு பாருங்க, வாசிங்க. எலியா எலிசாவை நோக்கி, நீ இங்கே இரு, கர்த்தர் என்னை பெத்தேல் மட்டும் போக அனுப்புகிறார் என்றான். அதற்கு எலிசா, நான் உம்மை விடுகிறதில்லை என்று கர்த்தரின் ஜீவனையும் உம்முடைய ஜீவனையும் கொண்டு சொல்லுகிறேன் என்றான். அப்படியே இருவரும் பெத்தேலுக்கு போனார்கள். ரெண்டாவது அவர் எங்க போறாரு? பெத்தேலுக்கு போறாரு. இப்போ உடன்படிக்கைக்குள்ள வந்தாச்சு, நம்ம உண்மை உள்ளவர்களா இருக்கிறோன்ற இடத்துல இருந்து வரேன் நான் இப்போ. ஏன்னா அந்த உடன்படிக்கை பெர்ஃபெக்டா இருந்தா நீங்க அடுத்த ஸ்டெப்புக்கே போக முடியும். இப்போ உடன்படிக்கைக்குள்ள வந்து பெர்ஃபெக்டா போகும்போது அடுத்து நீங்க போக வேண்டிய இடம் எது? பெத்தேல். பெத்தேல்னு உங்க எல்லாருக்கும் தெரியும், தேவனுடைய வீடு, நம்ம எல்லாருக்கும் தெரியும். அப்போ அதுக்கப்புறம் தான் சர்ச்சுக்கு வரணுமா அப்படின்னா அது அர்த்தம் இல்ல. நமக்கு சர்ச்சுக்கு வந்தாதான் கம்யூனியனே கிடைக்கும். ஆமா தானே, சர்ச்சுக்கு வந்தானே கம்யூனியன் கிடைக்கும். ஆனா இங்க பெத்தேல் என்பதற்கான அடையாளம் அல்ல. அவர் எங்கே போக சொல்லுகிறார்? என்னை பெத்தேலுக்கு போக சொல்லுகிறார். பெத்தேல் என்ற அடையாளம் என்ன? தரிசனம். முதலாக பரலோகத்திற்கு வாசல் திறந்திருக்கிறது என்கிறதை கண்ட இடம் எங்கன்னு கேட்டீங்கன்னா பெத்தேல்ல தான் நடக்கும். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 28ஆம் அதிகாரம் 12வது வசனம் வாசிங்க. அங்கே அவன் ஒரு சொப்பனம் கண்டான். இதோ ஒரு ஏணி பூமியிலே வைக்கப்பட்டிருந்தது, அதன் நுனி வானத்தை எட்டியிருந்தது. அதிலே தேவதூதர் ஏறுகிறவர்களும் இறங்குகிறவர்களுமாய் இருந்தார்கள். இங்கதான் வசனம் சொல்லுது, ஒரு ஏணி வானத்துக்கு வைக்கப்பட்டிருக்கிறதையும் அந்த தரிசனத்தையும் யாக்கோபு பார்க்கிறார். இந்த வசனத்தை எப்படி பார்க்கணும்னு நான் உங்களுக்கு சொல்றேன். நான் ஏற்கனவே சொன்னேன் இல்லையா, பழைய ஏற்பாடு முழுக்க புதிய ஏற்பாட்டினுடையதான காரியங்கள் மறைவாய் இருக்கும். இப்ப இதனுடைய அர்த்தம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, யாக்கோபு என்றால் இஸ்ரவேல். இஸ்ரவேல் ஏசாவுக்கு பயந்து எங்க வராரு? ஊரை விட்டு ஓடுறாரு. அதே மாதிரி இஸ்ரவேல் ஜனங்கள் தேசத்தை விட்டு துரத்தப்படுவார்கள். அப்படி போகும்போது ஒரு சொப்பனம் வழியில ஒன்று நடக்கும். அதுல என்ன நடக்கும்னு கேட்டீங்கன்னா, அவருக்கு ஒரு சொப்பனம், நித்திரை காலம்னு வச்சுக்கோங்க. இஸ்ரவேல் ஜனங்கள் காணாமல் போன காலம் அது. கிபி 70 இருந்து 1948 வரைக்கும் வச்சுக்கோங்க. நித்திரை காலம், இஸ்ரவேல் படுத்துடுச்சு, இல்லாத காலம். இப்போ அதுல அவருக்கு தரிசனம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு ஏணி வைக்கப்பட்டிருக்கிறது. ஏணி யாரு? இயேசு கிறிஸ்து. யோவான் எழுதின சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் கடைசி வசன வாசி. பின்னும் அவர் அவனை நோக்கி, வானம் திறந்திருக்கிறதையும் தேவதூதர்கள் மனுஷகுமாரனிடத்திலிருந்து ஏறுகிறதையும் இறங்குகிறதையும் நீங்கள் இது முதல் காண்பீர்கள் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். இங்க என்ன இருக்கு பாருங்க, ஆதியாகமம் 28ல அங்கே ஒரு ஏணி பூமியில வைக்கப்பட்டிருந்தது, அந்த நுனி வானத்தை எட்டி இருந்தது. அதுல தேவதூதர்கள் ஏறுகிறவர்களாயும், இங்க மனுஷகுமாரன் மேல ஏறுகிறதும் இறங்குறதும், இங்க ஏணியின் மேல ஏறுகிறதும் இறங்குகிறதும். அப்ப அந்த ஏணி யாரு? இயேசு கிறிஸ்து. அது எங்கே இருந்தது? பூமியில வைக்கப்பட்டிருந்தது. அது நுனி எங்கே எட்டி இருந்தது? வானத்தை எட்டி. அப்ப இதான் வழி. இது எங்க வரும்? இஸ்ரவேல் தன் தேசத்தை விட்டு ஓடும் போது வரும். நடுவுல இஸ்ரவேல் ஜனங்கள் தங்கள் தேசத்தை விட்டு கிபி 70 போகும்பொழுது புதிய உடன்படிக்கை தொடங்குகிறது. அப்பதான் முதலாக பரலோகத்திற்கு வழி திறக்குது. இப்பதானே சொன்னோம், கம்யூனியன் வந்தோன்னா என்ன வருது? வழி வருது. இப்போ இந்த தரிசனம் தான் யாருக்கு கொடுக்கப்படுகிறது? யாக்கோபுக்கு கொடுக்கப்படுகிறது. யாக்கோபு என்றால் இஸ்ரவேல். அப்ப இவன் பெத்தேலுக்கு போறனா என்ன அர்த்தம்? கம்யூனியன் எடுத்த உடனே அடுத்து உங்களுக்கு இருக்க வேண்டிய தரிசனம் என்ன, நீங்கள் காண வேண்டிய தரிசனம் என்னவென்றால், நான் அடுத்து புறப்பட்டு எங்க போனோம்? பரலோகத்துக்கு போகணும். இதோட கூட என்னுடைய பிரயாணம் எதை நோக்கி தொடங்குகிறது? பரலோகத்தை நோக்கி தொடக்கிறது. அந்த தரிசனத்துக்குள்ள வரணும்னு அர்த்தம். பெத்தேலுக்கு வரணும்னா சர்ச்சுக்கு வரணும்னு அர்த்தம் இல்ல. எங்க வரணும்? தரிசனத்துக்குள்ள வரணும். எந்த தரிசனத்துல வரணும்? பரலோகத்துக்கு போற தரிசனத்துல வரணும். எத்தனை பேர் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட பிறகு பரலோகத்தின் தரிசனத்துல இருக்கீங்க? நான் சபைக்கு பரலோகத்துக்கு போறதுக்காக தான் வரேன் அப்படிங்கிறவங்க எத்தனை பேர் இருக்கீங்க? நமக்கு எல்லாருக்குமே சர்ச்சுக்கு வருவதுக்கு ஒரு நோக்கம் இருக்கு, எல்லாருக்கும் ஒரு காரணம் இருக்கு. அது என்ன வேணா இருக்கலாம். ஹீலிங்கா இருக்கலாம், டெலிவரன்ஸா இருக்கலாம், பிளஸ்ஸிங்கா இருக்கலாம், என்ன வேணாலும் இருக்கலாம். ஆனால் சபை இது எதற்கான இடமும் கிடையாது.
பிளஸிங்கும் கிடையாது, ஹீலிங்கும் கிடையாது, டெலிவரன்ஸுக்கும் கிடையாது. அப்படின்னா இதெல்லாம் சர்ச்சில் இல்லையா? அதெல்லாம் இருக்கு. ஆனா சர்ச் அதுக்கான இடம் இல்ல. சர்ச்சு டிரான்ஸ்பர்மேஷனுக்கான இடம், சபை பரலோகத்துக்கு கொண்டு போகிற இடம், அதுக்கு தான் இந்த இடம். அதுல இதெல்லாம் கூட கொடுக்கப்படும். அந்த டிரான்ஸ்பர்மேஷன்ல என்ன நடக்கும்? ஹீலிங் நடக்கும், டெலிவரன்ஸ் நடக்கும், பிளஸிங் நடக்கும், எல்லாமே இருக்கும். என்னைக்காவது சபைக்கு வரும்போது நான் எதற்கு சபைக்கு வருகிறேன்? என்னை கர்த்தர் எதற்கு இந்த சர்ச்சுக்கு கூட்டு வந்தாரு? நீங்கள் இங்க ஆசீர்வதிக்கப்படுவதற்காக வரவில்லை. இதெல்லாம் கர்த்தருடைய பார்வையில ஒண்ணுமில்லாத பீனட்ஸ் மாதிரி. இதுதான் நம்ம சபைக்கு வர்றதுக்கான வேலையா? ஆனால் கர்த்தர் உங்களை கொண்டு வந்து எதுக்கு தெரியுமா? பெத்தேலுக்கு தரிசனத்தை பெற்றுக் கொள்வதற்கு. நான் இங்கிருந்து நான் பரலோகத்துக்கு போக வேண்டும். நான் இனி என் பிரயாணம் முழுக்க பரலோகத்தை குறித்து இருக்கும். இனி அதனாலதான் பவுல் சொல்றாரு, இனி நான் அல்ல, கிறிஸ்துவே என்னில் வாழுகிறார். நான் அவரோடு கூட மரித்தேன், சிலுவையில் அறையப்பட்டேன். இனி என்னுடைய தாட் ஃபுல்லா கிரைஸ்டுடைய தாட். இன்னைக்கு இருக்குதா சபையில? இன்னைக்கு எல்லாருக்குமே அப்படிதான் இருக்கு. சர்ச்சுக்குள்ள ஆளாளுக்கு ஒரு சபை குறிப்பு, ஆளாளுக்கு ஒரு தேவை, ஆளாளுக்கு ஒரு எதிர்காலத்தின் திட்டம். ஏங்க இதெல்லாம் இருக்கக்கூடாதா? நான் சொல்றேன் இருக்கக்கூடாது. ஏன் இருக்கக்கூடாது? என்னைக்காவது உங்க பிள்ளை உங்ககிட்ட ஒரு 2-3 வயசுல பேச ஆரம்பிச்சதுல இருந்து, அப்பா என் பேர்ல இடம் வாங்கிட்டீங்களாப்பா, எனக்கு கல்யாணம் பண்ணதுக்கு நகை சேர்த்துட்டீங்களாப்பா அப்படின்னு கேட்டா உங்களுக்கு டென்ஷன் ஆகாதா? நீங்க என்ன சொல்லுவீங்க? அதை அந்த காலத்துல எல்லாத்தையும் பண்ணி தொலைக்கிறேன், இப்ப நீ படிக்க வேண்டியதை படிச்சு தொலை சொல்லுவீங்களா மாட்டீங்களா? உங்க பையன் வந்து கேட்கறான், அப்பா எனக்கு 44 சைஸ்ல ஒரு சட்டை வாங்கி கொடுங்க. டேய் உனக்கு 6 வயசு தானடா ஆகுது, எதுக்குடா? அப்போ நான் 44 வரமாட்டேனா? என் மேல உங்களுக்கு விசுவாசம் இல்லையா? அவிசுவாசமா பேசுறீங்களா? நான் பலுகி பெருக மாட்டேனா? நீ வரும்போது 44 நான் வாங்கி தரேன். இப்போ உனக்கு என்ன நீங்க சொல்லுவீங்களா மாட்டீங்களா? அதே தானே தேவனும் சொல்றாரு. 60 வயசுல வரப்போறதுக்கு இப்பவே தேவனிடத்துல அவர் ஐஸ்வர்ய சம்பந்தர். அவர் கிள்ளி கொடுத்தாலே நமக்கு அள்ளி கொடுத்த கணக்கு. ஏன்னா அவர் கை பெருசு. இங்க உட்காந்துக்கிட்டு வெறும் உலக காரியங்களுக்கு மட்டுமே ஜெபிக்கிறது ஆண்டவர் சொல்றார், நீ போ, உன்னோட தரிசனத்தை எங்க மாத்து? பெத்தேலுக்கு மாத்து. வானம் திறந்திருக்கிறதையும், ஒரு ஏணி வைக்கப்பட்டிருக்கிறதையும், தேவதூதர்கள் ஏறுகிறதையும் இறங்குகிறதையும், நான் பரலோகத்துக்குரியவன், நான் பரலோகத்துக்கு போறதுக்கு சர்ச்சுக்கு வந்திருக்கிறேன். வரும்போது ஆண்டவர்கிட்ட கேட்கணும், ஆண்டவரே இன்னும் என்கிட்ட என்ன குறை இருக்குது? நான் இன்னும் என்ன மாறணும்? பரலோகத்துக்கும் எனக்கும் என்ன தடை இருக்கு? அதை எனக்கு மாத்துங்க, அதை எனக்கு மாத்துங்க. நான் ஒரு சாட்சியாவே நான் உங்களுக்கு சொல்றேன். இதை எங்களுக்கு இன்னைக்கு இல்ல, இந்த மெசேஜுக்காக ஆண்டவர் எங்களுக்கு சொல்லல. எங்கள் சபையில எங்களுக்கு அப்படி சொல்லி கொடுத்தாங்க. அன்னைக்கு உள்ள பரிசுத்தவான்கள் அப்படிதான் போதிச்சாங்க. சோ எங்களுக்கு இந்த இதை பத்தின ஒரு கவலை என்னைக்குமே வந்ததே கிடையாது. எந்த ஒரு காலத்திலும் எதை பத்தின மேல ஒரு ஃபியூச்சர் கவலை கர்த்தர் எங்களுக்கு கொடுக்கவே இல்லை. ஒரு தடவை கல்யாணத்துக்கு முன்னாடி ஒரு வேலை இல்லாத ஒரு டைம் ஒன்று வந்தது. ஒரு நாள் நடு தெரு ஒரு இடத்துல ஓரமா நிக்கிறேன். நிற்கும் போது ஒரு ஏதோ ஒன்று சூழ்நிலை நின்றுகிட்டு இருக்கிறேன். ஆண்டவர்கிட்ட கேட்டேன், ஆண்டவரே என் வாழ்க்கை இப்படியே போயிடுமா? இப்படியே ரோட்லயே போயிருமா? இப்படியே தான் நான் போவேன். ஆண்டவர் சொன்னாரு, உன்னை நான் கரம் பிடிச்சிருக்கிறேன், உன்னை நான் நடத்துவேன். அன்னைக்கு நான் இருந்தது ரோட்ல, எந்த விதமான சோர்ஸ் இல்லை, எதிர்காலம் இல்லை, என்ன பண்ணுவோம் தெரியாது. ஆனால் ஒண்ணு மட்டும் நிச்சயம், இங்கே கொண்டு வந்து நிறுத்துவதற்கு கர்த்தர் வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். அடுத்த 22 வருஷம் கர்த்தர் நடத்தி இருக்கிறார். நம்மை நடத்தாம கர்த்தர் வேற யாரை நடத்த போறாரு? நமக்கு ஏன் ஆண்டவர் மேல இவ்வளவு அவநம்பிக்கை? எவ்வளோ கொடுத்தாலும் ஆண்டவர்கிட்ட திருப்பி ஆண்டவரே எனக்கு அதை கொடுங்க, இதை கொடுங்க, அதை பண்ணுங்க, இதை பண்ணுங்க. இதுவரைக்கும் நடத்தின தேவன் இனியும் நடத்த போதுமானவராய் இருக்கிறார். விசுவாசத்தை துவக்கினவர் முடிக்கவும் போதுமானவராய் இருக்கிறார். அதையே யோசிச்சுட்டு இருக்காதீங்க. உலக பிரகாரமா அது வேணும் இது வேணும். சில நேரங்கள்ல இது உங்களை என்ன பண்ண தெரியுமா? இந்த தரிசனத்தையே பார்க்க விடாம பண்ணிடுது, பரலோகத்துக்கு போக விடாம பண்ணிடுது. நீங்க பெத்தேலுக்கே வரல, எங்க உட்கார்ந்து இருக்கிறீங்க? கில்கால்லையே இருக்கிறீங்க. உடன்படிக்கை இருக்கு, சர்ச்சுக்கு வரோம், எல்லாம் பண்றோம். ஆனா ஏன் வந்தோம்? இது 2வதாக நாம் செய்ய வேண்டிய பிரயாணம். இப்ப இதை கிராஸ் பண்ணணும். இந்த தரிசனம் வந்த உடனே உங்களுக்கு அடுத்து என்ன வரும்? வாசிங்க 2 ராஜாக்களின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். பின்பு எலியா அவனை நோக்கி, எலிசாவே நீ இங்கே இரு, கர்த்தர் என்னை எரிகோ மட்டும் போக அனுப்புகிறார் என்றான். அதற்கு அவன், நான் உம்மை விடுகிறதில்லை என்று கர்த்தருடைய ஜீவனையும் உம்முடைய ஜீவனையும் கொண்டு சொல்லுகிறேன் என்றான். அப்படியே அவர்கள் எரிகோவுக்கு வந்தார்கள். எரிகோவுக்கு போகணும். எரிகோ என்றால் என்ன? எரிகோ என்பது என்ன? நம்முடைய பார்வையில எல்லாம் எரிகோ எப்படி இருக்குது? கன்ஃபார்மா நமக்கு எல்லாருக்கும் எரிகோனா என்ன அர்த்தம்? ஒரு சாபமான இடம். அது ஒரு சாபமான இடம். அங்கே சபிக்கப்பட்டது. எரிகோ தீக்கரையாக்கப்பட்டது. ஆண்டவர் சொல்றாரு எரிகோல இருந்து எதையும் எடுக்காதேங்கிறாரு. எல்லாமே உண்மை, மாற்று கருத்து இல்லை. ஆனால் நீங்கள் பார்க்கறது எல்லாமே பழைய ஏற்பாட்டுல ஒரு சிச்சுவேஷன் வரைக்கும் இருந்த எரிகோ. ஆனா ஒரு பீரியட்ல அந்த எரிகோ கர்த்தரால் தேர்ந்தெடுக்கப்படுகிறது.
கரெக்டா எலியா வர்றதுக்கு முன்னாடி என்ன நடந்தது பாருங்க. 1 ராஜாக்களின் புஸ்தகம் 17ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் வாசிங்க. கீலேயாத்தின் குடிகளிலே திஸ்பியனாகிய எலியா வரும்போது, இப்பதான் எலியா ஃபர்ஸ்ட் உள்ள நுழைறாரு. எலியா என்பது சபைக்கு அடையாளம், நல்ல கவனிங்க. இப்பதான் சபைக்கு அடையாளம். எலியா உள்ள நுழையிறாரு. நுழையறதுக்கு முன்னாடி என்ன நடக்குது பாருங்க. அதுக்கு முந்தின வசனம் வாசிங்க. அவன் நாட்களிலே பெத்தேல் ஊரானாகிய இயேல் எரிகோவை கட்டினான். கர்த்தர் நூனின் குமாரனாகிய யோசுவாவை கொண்டு சொல்லியிருந்த வார்த்தையின்படியே அவன் அதன் அஸ்திபாரத்தை போடுகிற போது அபிராம் என்னும் தன் மூத்த குமாரனையும் அதன் வாசல்களை வைக்கிற போது செகூப் என்னும் தன் இளைய குமாரனையும் சாக கொடுத்தான். இதை பார்க்கறதுக்கு இப்படி இருக்குல்ல, ஆக்சுவலா அதோட அர்த்தம் என்ன தெரியுமா? இஸ்ரவேல் ஜனங்கள் உள்ளே நுழையும் போது எரிகோ இடிக்கப்படுகிறது, எலியா நுழையும் போது கட்டப்படுகிறது. புரியுதா உங்களுக்கு? இஸ்ரவேல் ஜனங்களுக்கான உலக பிரகாரமான எரிகோ அது. அவங்க கானானுக்குள்ள நுழையும் போது அது இடிக்கப்படுகிறது. இங்கே இவர் கானானை விட்டு வெளியே போறாரு. யாரு? எலியா. இவர் வெளியே போவதற்கு இந்த எரிகோ கட்டப்படுது. நான் சொல்றது உங்களுக்கு புரியுதா? அவங்களுக்காக தான் அந்த எரிகோ வச்சிருந்தாரு. அவங்க வரும்போது அதை இடிச்சிட்டாரு. திருப்பி சபை வருது, எலியா வரும்போது எரிகோ கட்டப்படுது. எதுக்காக? அவங்க கிராஸ் பண்ண மாதிரியே நம்மளும் என்ன பண்ண வேண்டியிருக்கு? கிராஸ் பண்ணி போக வேண்டியிருக்கு. அவங்களுக்கு அது இடிக்கப்பட்டது, நாம அதை கிராஸ் பண்ணணும். இந்த எரிகோ எதுக்கு அடையாளமா இருக்குன்னா, உங்கள் ஆவிக்குரியதான போராட்டம், ஆவிக்குரிய எதிர்ப்பு ஒண்ணு இருக்கும். ஆனால் இது உலக பிரகாரமாக நம்ம வாழ்க்கையில வரும். இப்போ ஆண்டவர் சொல்றாரு, நீ உடன்படிக்கைக்குள்ள வந்துட்ட, தரிசனத்துக்குள்ள வந்துட்ட. ஆனா தரிசனத்துக்குள்ள வரும்போது ஒரு ஸ்பிரிச்சுவல் வார்ஃபேர் ஒண்ணு வரும். இப்ப எரிகோல ஏதாவது பிரச்சனை இருந்துச்சா? எலியாவுக்கு எரிகோல பிரச்சனை இருந்துச்சா? இல்ல. ஆனா எரிகோவின் ஸ்பிரிட் இருக்கும். அமலேக்க ராஜா செத்துருவான், ஆனா அமலேக்க ராஜாவுடைய ஸ்பிரிட் இருக்கும். பாபிலோன் அழிஞ்சிடும், ஆனா பாபிலோனுடைய ஸ்பிரிட் இருக்கும். அந்தி கிறிஸ்து இன்னும் வரல, ஆனா அந்தி கிறிஸ்துவோடைய ஸ்பிரிட் இருக்கும். அதே மாதிரி எரிகோவுடைய ஸ்பிரிட் ஒண்ணு இருக்கு. இப்ப நமக்கு 2 விதமான போராட்டம் உண்டு. நம்ம அறிந்திருக்கிறபடி நம்ம எல்லாருக்கும் என்ன உண்டு? 2 விதமான போராட்டம் உண்டு. ரோமருக்கு எழுதின நிருபம் 8ஆம் அதிகாரம் கடைசி 2 வசனம் வாசிங்க பார்ப்போம். மரணமானாலும் ஜீவனானாலும் தேவதூதர்களானாலும் அதிகாரங்களானாலும் வல்லமைகளானாலும் நிகழ்காரியங்களானாலும் வருங்காரியங்களானாலும் உயர்வானாலும் தாழ்வானாலும் வேறெந்த சிருஷ்டியானாலும் நம்முடைய கர்த்தராகிய கிறிஸ்து இயேசுவிலுள்ள தேவனுடைய அன்பை விட்டு நம்மை பிரிக்க மாட்டாதென்று நிச்சயித்திருக்கிறேன். இது ஸ்பிரிச்சுவல் போராட்டம். தேவதூதர்களானாலும் வருங்காலங்கள் நிகழ்காலங்கள், அதுபடிதான டிப்ரெஷன், ஸ்ட்ரெஸ் எல்லாமே பாத்தீங்கன்னு சொன்னா ஒரு விதமான ஸ்பிரிச்சுவல் போராட்டத்தை பத்தி பேசுறாரு. அந்த 2 வசனத்துக்கு முன்னாடி வாசிங்க. கிறிஸ்துவின் அன்பை விட்டு நம்மை பிரிப்பவன் யார்? உபத்திரவமோ, வியாகுலமோ, துன்பமோ, பசியோ, நிர்வாணமோ, நாசமோசமோ, பட்டயமோ. இது பிசிக்கல் போராட்டம். அங்க இருந்து எல்லாமே முழுக்க முழுக்க ஒரு ஆவிக்குரிய போராட்டம். இது மாம்சத்துல வர்றது. பசி, பஞ்சம், பட்டயம், நிர்வாணம், ட்ரெஸ் இல்ல, சாப்பாடு இல்ல, கொலை பண்ண பாக்குறான், திட்ட பாக்குறான், அடிக்க பாக்குறான், குத்த பாக்குறான். இதெல்லாம் பிசிக்கல் போராட்டம். அது ஸ்பிரிச்சுவல் போராட்டம். 2 இருக்கும். இதே காரியத்தை தான் எலியா கிராஸ் பண்றாரு, சபை கிராஸ் பண்ணும். இங்க முதல்ல உங்களுக்கு என்ன வரும்? ஸ்பிரிச்சுவல் போராட்டம், எரிகோ. இந்த எரிகோவை நீங்க கிராஸ் பண்ணனா கண்டிப்பாக ஒரு ஸ்பிரிச்சுவல் போராட்டம் இல்லாமல் உங்களால் பரலோகத்துக்கு போகவே முடியாது. எப்படிங்க அப்படி சொல்றீங்க அப்படின்னா, ஒரு ஸ்பிரிச்சுவலா கொஞ்சம் நிதானிச்சு பாருங்க. 1 தெசலோனிக்கேயர் 4:16-17 வாசிங்க. ஏனெனில் கர்த்தர் தாமே ஆரவாரத்தோடும் பிரதான தூதனுடைய சத்தத்தோடும் தேவ எக்காலத்தோடும் வானத்திலிருந்து இறங்கி வருவார். அப்பொழுது கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் முதலாவது எழுந்திருப்பார்கள். இந்த 3 சவுண்டும் எவ்வளவு நேரத்துக்காக தெரியுமா? ஒரு இமை பொழுது, 1 நிமிஷம், 1 செகண்ட்ல இருந்து 60 செகண்ட்ஸ்க்குள்ள. ஆனா அந்த 60 செகண்ட்ஸ்க்குள்ள எத்தனை சவுண்ட் இருக்கு? 3 சவுண்டு. அப்ப எதுக்கு 3 சவுண்டு? அந்த 1 நிமிஷத்துல ஏன் போடப்படுது? கர்த்தர் தாமே ஆரவாரத்தோடு, 2வது பிரதான தூதனுடைய சத்தத்தோடு, 3 தேவ. இந்த 3ஐயும் எக்ஸ்பிளைன் பண்றதுக்கு நமக்கு நேரம் இருக்காது. ஆனா அந்த தேவதூதனுடைய சத்தம் ஒண்ணு இருக்கு பாருங்க, அது மட்டும் தான் இப்ப நமக்கு வேணும். தேவதூதன் எப்பெல்லாம் வருவான் நல்லா கவனிங்க. தேவ பிள்ளைகள் வரும்பொழுது தேவதூதன் எங்கெல்லாம் வருவான் அப்படின்னு பாத்தீங்கன்னா, பல நேரங்கள்ல மெசேஜ் கொண்டு வருவாங்க, எல்லாம் வரும்ல. ஆனா அவன் சத்தம் எங்க போடுவான்னு பாத்தீங்கன்னா, ஒண்ணு யோசுவா என்கிறதான ஆசாரியன் வஸ்திரம் தரிச்சிருக்கும் போது அவன் மேல் குற்றப்படுத்துறதுக்கு யார் வரும்போது? சாத்தான் வரும்போது தேவதூதன் வந்து அவனை அதட்டுவான், கர்த்தர் உன்னை கடிந்து கொள்வாராக. அதே மாதிரி மோசையின் சரீரத்தை குறித்து தர்க்கம் வரும். அப்போ பிரதான தூதன் வந்து சொல்லுவான் சாத்தானை பார்த்து,
நீ கர்த்தர் ஒண்ணு, அது கர்த்தருடைய காரியம், நீ தலையிடாதேம்பா. எங்கெங்கெல்லாம் சாத்தான் வருதோ அங்கெங்கெல்லாம் என்ன வரும்? தேவதூதன் வந்து அங்கே நமக்கு ஆதரவாக நிற்பான். சரி, இது சத்தியம். அப்படி இருக்கும்போது வருக நேரத்துல மட்டும் ஏன் தேவதூதன் சத்தம் போடுறான்? அங்க அப்படித்தானே இருக்கு. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, நம்ம மறுமை புறப்பட்டு போறோம்ல, பரலோகத்துக்கும் நமக்கும் நடுவுல யார் இருக்கா? வானமண்டலத்தின் பொல்லாத சேனைகள். இந்த சேனைகளை ரிமூவ் பண்ணி நமக்கு வழியை ஆயத்தம் பண்றதுக்கு அந்த வானத்தை கிளியர் பண்றது யாருடைய வேலை? தேவதூதனுடைய வேலை. அப்ப நீங்க புறப்பட்டு அப்படி போகும்போது உங்களை முதல்ல ஆனா தடுக்காது. ஆனா அந்த இடத்துல ஒரு சின்ன போராட்டம் இருக்கு. அந்த இடத்துல யார் இருக்கிறா? ஸ்பிரிச்சுவல் வார்ஃபேர்னு சொல்லுவாங்க. அதான் வானமண்டலத்தின் பொல்லாத சேனை. இது வருகையில போற நம்மளை தடுக்குமானா தடுக்காது. இப்போ சொல்றேன், நம்ம மர்ரூம் ஆயிட்டோம்னா அது நம்மளை என்ன செய்யாது? தடுக்காது. ஆனா அது புரோட்டோகாலும்பாங்க, அவங்களை கிளியர் பண்ணுவாங்க. அதனாலதான் வெளிப்படுத்துற 12ஆம் அதிகாரத்துல வானத்துல யுத்தம் உண்டாயிற்று, தேவ தூதர்களும் சாத்தானும் அவனுடைய தூதர்களும் கீழே தள்ளப்பட்டார்கள். சோ நமக்கு முதல்ல ஒரு ஸ்பிரிச்சுவல் வார்ஃபேர்னு ஒண்ணு உண்டு. ஆவிக்குரிய யுத்தம் ஒண்ணு நீங்க கிராஸ் பண்ணணும். இந்த ஆவிக்குரிய யுத்தம் உங்களுக்கு எரிகோ மாதிரி வந்து நிக்கும். இப்போ நிறைய பேருடைய தானே ஒரு மெசேஜ் இப்ப சபைகள்ல கடைசியா இருக்கிறது என்னன்னா, இந்த கில்கால் உண்டு, உடன்படிக்கை எடுக்கிறாங்க, கமிஷன் உண்டு. பெத்தேல் உண்டு, பரலோகம் தரிசனம் உண்டு. ஆனா என்ன கிடையாது? எரிகோன்னு ஒண்ணு கிடையாது. எரிகோ இடிச்சாச்சுங்க. ஆண்டவர் அந்த எரிகோவாத்தோட இடிச்சிட்டாரு. ஆண்டவருடைய மரணத்தோட நமக்கு துன்பம் எல்லாம் போச்சு, எல்லாம் போச்சு. யார் சொன்னது? உங்களுக்கு எனக்கும் நிச்சயமாய் ஒரு வார்ஃபேர் உண்டு. இயேசு கிறிஸ்து உலகத்தில் உபத்திரவம் உண்டுன்னு தான் சொன்னார். ஏன்னா அவருக்கு உலகத்துல உபத்திரவம் என்ன இருந்துச்சு? இருந்துச்சு. இப்படி நிறைய பேர் இல்லைங்க, இயேசு சொல்லிட்டாரு உங்களுக்கு உபத்திரவத்தை நான் சுமந்து தீர்த்துட்டேன். எங்கேயும் அப்படி சொல்லல. நம்முடைய பாவங்களை சுமந்து தீர்த்திருக்கிறார். நம்முடைய சாபங்களை அவர் ஏற்றுக்கொண்டார். இன்னொருத்தர் சொல்றாரு, நாம் ஐஸ்வர்யன் ஆக்கும்படி அவர் என்னவானார்? அப்ப நாமெல்லாம் என்னவா ஆயிட்டோம்? அப்படிதானே? கரெக்ட் தானே? அப்படின்னா யார் ஃபர்ஸ்ட் ஐஸ்வர்யன் ஆயிருக்கணும்? இயேசுக்கு அப்புறம். இயேசுக்கு அப்புறம் முதல்ல ஐஸ்வர்யனா யார் மாறி இருக்கணும்? அப்போஸ்தலர்கள். நம்மளை விட அவங்க தான் டெடிகேட்டட். எல்லாத்தையும் விட்டுட்டு வந்தாங்க. அவங்க ஏன் ஆகல? அவர் சொல்றாரு, பசியோ பஞ்சமோ பட்டயமோ நிர்வாணமோங்கிறாரு. பேதுரு சொல்றாரு, வெள்ளியும் பொண்ணும் என்னிடத்தில் இல்லை அப்படின்னு சொல்றாரு. அவங்க எல்லாம் பாருங்க தர்ம காரியத்துக்கு பணத்தை சேர்த்தாங்கன்னு இருக்கு. அப்புறம் என்ன அர்த்தம்? அப்ப அவங்க ஐஸ்வர்யம் நாங்கன்னு இல்லையே பைபிள்ல. அப்ப அங்க சொல்லப்படுகிற ஐஸ்வர்யம் அது அல்ல. அவர் சிமரா சபையை பார்த்து சொல்லுவாரு, நீ தரித்திரம் உள்ளவனா இருந்தும் உனக்கு இருக்கிற ஐஸ்வர்யத்தை நான் அறிந்திருக்கிறேன். அவரோட அர்த்தம் என்ன? ஸ்பிரிச்சுவல் ஆசீர்வாதத்தை பத்தி பேசுறாரு. இப்ப இஸ்ரவேல் ஜனங்கள் கானான்ல இருந்து வெளியே வந்தாங்க. உங்களுக்கு தெரியுமா? போய் மேப் போய் பாருங்க, உங்களுக்கு தெரியும். செங்கடலுக்குள்ள போகாமையே அவங்க கானானுக்கு வர முடியும். செங்கடலுக்குள்ள போகாம கானானுக்கு வர முடியும். ரெட்சிக்குள்ள போகாம இஸ்ரவேல் ஜனங்க எங்க வந்துடலாம்? இஸ்ரேலுக்குள்ள எகிப்துல இருந்து வந்துடலாம். ஆனா கர்த்தர் வசனம் சொல்லுது, கர்த்தர் அவர்களை செங்கடல் வழியாக நடத்தினார்னு இருக்கு. உங்களுக்கு வழியில ஒரு செங்கடல் வரும். சரி, செங்கடல்ல இருந்து ஏறது என்னவா இருக்குது? வனாந்தரமா இருக்குது. ஏன் வனாந்தரத்துல கொண்டு போய் நிறுத்துறாரு? ஏன் ஆண்டவர் நிறுத்தலாமே? ஒரு சோலை வனத்துல போய் நிறுத்தலாமே. வசனம் சொல்லுது, வனாந்தரத்திலே அவர்கள் போய் பாளையம் இறங்கினார்கள். அப்படின்னா என்ன அர்த்தம்? நம்முடைய வாழ்க்கையில செங்கடல் வரும், வனாந்தரம் வரும். இதெல்லாம் ஒரு காலகட்டத்தில் வரும், கிராஸ் பண்ணும். அந்த கிராஸ் பண்ணாம அது நடக்காது. அது நல்லது, அதுதான் டிசைன். ஆனா ஒண்ணு தெரிஞ்சுக்கொள்ளுங்க, இந்த உலகம் பாவத்தில் இருக்கிறது. இந்த பாவத்தில் இருக்கிற உலகத்தை ஜெயிக்கிறதுக்கு கர்த்தர் நமக்கு பிசிக்கலாவும் சரி ஸ்பிரிச்சுவலாவும் சரி சில இம்யூனிட்டி பவர் உருவாக்கி இருக்கிறாரு. அந்த இம்யூனிட்டி பவருக்கு நீங்க வேலை கொடுக்கணும். கொடுத்துக்கிட்டே இருந்தால்தான் அது உள்ள ஆக்டிவாக இருக்கும். இல்லாவிட்டா என்னவா இருக்காது? ஆக்டிவாக இருக்காது. பல நேரத்துல நம்ம இம்யூனிட்டி, ஸ்பிரிச்சுவல் இம்யூனிட்டி பவர் ஆக்டிவாவே இல்லை. பாருங்க, டாக்டர் சொல்லுவாங்க ஒரு 6 மாசத்துக்கு ஒரு தடவை ஜுரம் வந்தா நல்லதுன்னு சொல்லுவாங்க. ஒரு 1 இயருக்கு ஒரு தடவை கோல்டு பிடிச்சி ஜுரம் வந்துருது. முன்னாடி உள்ள டாக்டர்ஸ் குறிப்பா சொல்லுவாங்க, ஒரு 6 மாசத்துக்கு ஒரு தடவை கோல்டு பிடிச்சா மாத்திரை போடாதீங்கம்பாங்க. ஒரு 7 நாள் விட்டுருங்க, அது உடம்புல இருக்கிற நீரெல்லாம் தான் என்ன பண்ணிடும்? கிளீன் பண்ணிடும், வெளியேற்றிடும். அந்த இம்யூனிட்டி பவர் நல்லது, அது ஆக்டிவா இருக்குன்னு அர்த்தம். ஜுரம் வருதுன்னா என்ன? வெள்ளை அணுக்கள் என்னவா இருக்குது? ஆக்டிவா இருக்குன்னு அர்த்தம். அப்போ அந்த ஜுரம் நல்லது. அதே மாதிரி உபத்திரவம் நல்லது. வசனம் சொல்லுது, நான் உபத்திரவப்பட்டது நல்லது. அதனாலே அப்ப அந்த எரிகோ நமக்கு தேவை. ஆனா ஒண்ணு மட்டும் நிச்சயம், அந்த உபத்திரவத்தில் நீங்கள் ஜெயம் பெறுவீர்கள், தோல்வி அடைய மாட்டீர்கள். அந்த வனாந்தரத்தில் நீங்கள் மரிக்க மாட்டீர்கள். செங்கடல் உங்களை விழுங்காது. உங்களை கிராஸ் பண்ண வைப்பதற்கு கர்த்தர் போதுமானவராய் இருக்கிறார்.
கர்த்தர் சில நேரத்துல அனுமதி கொடுக்கிறார். சில பிரச்சனை வருது, சில போராட்டம் வருது, சில உபத்திரம் வருது, கர்த்தர் கொடுக்கிறாரு. இன்னைக்கு கடைசி காலத்துல என்ன ஆக்கிட்டாங்க உங்களை? எரிகோவே கிடையாது, பிரச்சனை கிடையாது, போராட்டம் கிடையாது, கவலைப்படாது, அதெல்லாம் ஒண்ணுமே ஆகாது. அப்படி வந்துச்சுன்னா உடனே நீ பாவம் செஞ்சிருக்கிற. அதனாலதான் சரி, பட்டணம் தோறும் பவுல் அடிக்கப்பட்டாரு, பாவம் செஞ்சாரா? தீமோத்தேயுவுக்கு வியாதி வந்துச்சு, பாவம் செஞ்சாரா? நம்ம சொல்ல முடியுமா? பவுல் எழுதுறாரு, கொஞ்சம் திராட்சை ரசத்தை குடிப்பா, கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துக்கப்பா. அவர் என்ன பண்ணணும்? அக்கிரமத்தின் மிகுதினால் உனக்கு பாவம் வந்திருக்கிறது, அப்படித்தானே சொல்லணும். நல்லா தெரிஞ்சுக்கொள்ளுங்க, சில நேரங்களிலே கர்த்தர் சில காரியங்களுக்கு நம்மளை அனுமதி கொடுக்கிறார். வாழ்க்கையில சில சூழ்நிலைகள் வரும், சில மக்களை பார்க்க வேண்டி வரும். அதுதான் நல்லது, இல்லாவிட்டால் கஷ்டம். இப்போ இவரை எடுத்துக்கோங்க, மோசையை எடுத்துக்கோங்க. வசனம் சொல்லுது, அவன் இனி வரும் பலனை அனுபவிக்கிறதுக்கு தேவ ஜனங்களோடு துன்பத்தை அனுபவிக்க தெரிந்து கொண்டான். அந்த துன்பத்தை அனுபவிக்கிறதுனால ஒரு பலன் வருகிறது எனக்கு, அதன் மேல் நோக்கமாகி அவர் வாலண்டியரா ஏத்துக்கிறாரு. நமக்கு சில நேரத்துல கர்த்தர் அனுமதி கொடுக்கிறாரு. சில ஸ்பிரிச்சுவல் வார்ஃபேர் வரும், அதை ஃபேஸ் பண்ணுங்க. ஆனா ஒண்ணு மட்டும் நிச்சயம், அதில் நீங்கள் விழுந்து போக மாட்டீர்கள், அதை நீங்கள் ஜெயிப்பீர்கள். ஜெயிக்கிற பலனை கர்த்தர் தருவார். ஏன்னா வசனம் சொல்லுது, திராணிக்கு மிஞ்சி நம்ம என்ன செய்யப்படுவதில்லை, சோதிக்கப்படுவதில்லை. சில நேரங்கள் அப்படி கொடுப்பார் ஆண்டவர், அந்த உபத்திரவத்துக்கு நேரம் கடந்து போவார். கவனிச்சுக்கொள்ளுங்க, பல நேரங்களில் கர்த்தர் நம்மளை உபத்திரவத்துக்கு நேரம் நடத்துவார். அது ஸ்பிரிச்சுவல் வார்ஃபேர் இருக்கதான் செய்யும், ஒன்றும் செய்ய முடியாது. அதை தூக்கி ஆண்டவர் கொடுக்கிறார். ஆனால் எரிகோவை தாண்டி தான் வர வேண்டும். அடுத்து எரிகோ தாண்டி அவர் எங்க போறார் பாருங்க, வாசிங்க பாப்போம். பின்பு எலியா அவனை நோக்கி, எலிசாவே, நீ இங்கே இரு, கர்த்தர் என்னை எரிகோ மட்டும் போக அனுப்புகிறார் என்றான். கடைசியா எங்க அனுப்புறாரு? இது பிசிக்கல் வார்ஃபேர். ஸ்பிரிச்சுவல் வார்ஃபேர் வந்தது உண்மை, உங்க கண்ணுக்கு தெரியாது, போராட்டம் வந்தது, எல்லாம் உண்மை. அந்த வாசிச்சொல்லியா ரோமர் நிருபத்துல முதல்ல 2வது தேவ தூதர்களானாலும் அதுல இருந்துச்சுல்ல, அதுக்கு முந்தின வசனம் என்ன சொல்லுது? உபத்திரவமோ, வியாகுலமோ, துன்பமோ, பசியோ, நாசமோசமோ, பட்டயமோ. இது ஸ்பிரிச்சுவல் வார்ஃபேரை தாண்டி ஒன்று இருக்கு, பிசிக்கல் வார்ஃபேர். இந்த பிசிக்கல் வார்ஃபேர் அவங்கவுங்களுக்கு அவங்கவுங்க நிலைமையில இருக்கும். எல்லாருக்கும் ஒரே மாதிரி இருக்கும்னு சொல்ல முடியாது. ஸ்பிரிச்சுவல் வார்ஃபேர் ஒரே மாதிரி இருக்க நிறைய வாய்ப்பு இருக்குது. ஆனா பிசிக்கல் வார்ஃபேர் ஒருத்தருக்கும் அந்த யுத்தம் வேற வேற மாதிரி இருக்கான். எல்லாருக்கும் பசி இருக்காது. ஒருத்தருக்கு பசி இருக்கும், ஒருத்தருக்கு பசி இல்லாததே பிரச்சனையா இருக்கும். அவருக்கு பசி இல்லாதது பிரச்சனையா இருக்கும். ஒரு சிலருக்கு வியாதி இருக்கும், ஒரு சிலருக்கு கடன் தொல்லை இருக்கும். இதெல்லாம் நம்ம அனுபவிச்சுட்டு இருக்கிறோம். பிசாசுடைய நோக்கமே உங்களை என்ன செய்வது? உங்களை வீழ்த்துவது. அதுக்கு பேர் தான் டெம்டேஷன். ஆனா கர்த்தர் சோதனைக்கு அனுமதி கொடுக்கிறார், அது நோக்கம் என்ன? உங்களை அடுத்த கட்டத்துக்கு உயர்த்துவது. இப்ப யோபுவை பார்த்து ஆண்டவர் கேட்கிறார்ல, யோபுவை பத்தி சொல்றாருல பிசாஸ்ட, அவனை போல உத்தமனும் சன்மார்க்கும் நீதிமான் ஒருவனும். இப்ப ஏன் இவரா வாலண்டியரா போய் பிசாஸ்ட கேட்கிறாரு? பிசாசு கேட்கல, இவரா கேட்கிறாரு. யோபுவின் மேல் கண் வைத்தாயோ அப்படின்னு உடனே அவன் சொல்றான், அவன் விருதாவாமை சேவிக்கிறான். சரி, இப்போ ஏன் இந்த டெஸ்ட் இவரே ஆரம்பிச்சு இவரே முடிக்கிறாருன்னா, யோபுவை கர்த்தர் அடுத்து 2 மடங்கு ஆசீர்வதிக்க விரும்புகிறார். அந்த ஆசீர்வாதத்துக்கான உயர்வது, டெம்டேஷன் கிடையாது. ஆனால் இப்போ தாவீதுக்கு பத்சபால் விஷயத்துல வருதுல்ல, அது டெம்டேஷன், டெஸ்டிங் கிடையாது. கர்த்தர் இந்த மாதிரி டெஸ்டிங் பண்ண மாட்டாரு. இங்க யோபுக்கு அவரா தான் அனுப்புனாரு, நீ போய் அவனை தொடு, அடி, என்ன வேணா பண்ணிக்கோ, ஜீவனை தப்ப விடு அவர் சொன்னாரு. இங்க பத்சபால் விஷயத்துல அவர் ஒண்ணுமே சொல்லலையே. இன்னைக்கு நிறைய பேர் டெஸ்டிங்க்கும் டெம்டேஷனுக்கும் டிஃபரன்ஸ் தெரியாம இருக்கான். நல்லா புரிஞ்சுக்கொள்ளுங்க, கர்த்தர் சோதனைக்கு அனுமதி கொடுக்கிறார் என்றால் உன்னை உயர்த்த போகிறார்னு அர்த்தம். நீங்க ஒண்ணுமே செய்யல, ஆனா உங்களை சுத்தி ஒரு உபத்திரம் ஒண்ணு உருவாகுது. அது நோக்கம் என்னன்னா, கர்த்தர் உங்களை உயர்த்த ஆரம்பிச்சிட்டாருன்னு அர்த்தம். அதே நேரத்துல வீழ்ச்சி கொஞ்சம் இருக்கும். கண்களின் இச்சை, ஜீவனத்தின் பெருமை, மாம்சத்தின் இச்சை, இதெல்லாம் இருக்கும். இதெல்லாம் கர்த்தர் கொடுக்கறது கிடையாது, நம்மளா செல்ஃப், நம்மளா ஏற்படுத்தி கொள்றது. அப்ப இந்த இடத்துல நீங்க பிசிக்கலி ஒரு யோர்தானை கிராஸ் பண்ண வேண்டி வரும். அதான் யோர்தானுக்கு நேராக வருகிறான். அந்த யோர்தான் என்பது எதை குறிக்கிறது? பிசிக்கல் ப்ராப்ளம். அது எது வேணாலும் இருக்கலாம், பணத்துல இருக்கலாம், அல்லது வியாதியில இருக்கலாம், என்ன வேணாலும் இருக்கலாம். ஏதோ ஒன்று வரும். சிலர் சொல்லுவாங்க, இல்லைங்க அது வியாதி வந்துச்சுன்னா ஏதோ பாவம் தான் காரணம். அப்படிலாம் இல்லை, அந்த மாதிரிலாம் இல்லை. இப்போ யோபுக்கு தலை முதல் கால் வரைக்கும் என்ன வந்துச்சு? பரு வந்துச்சு. அதனால நம்ம என்ன சொல்ல முடியும்? அவன் பாவின்னு சொல்ல முடியுமா? இல்ல. சில நேரங்களில் சில எதிர்ப்புகள் வரும், ஸ்பிரிச்சுவலி வரும். அதை முழுசா எக்ஸ்பிளைன் பண்ண முடியாது, அதை அனுபவிக்கிறவங்களுக்கு மட்டும்தான் தெரியும். சில நேரத்தில் சிலர் அனுபவிப்பாங்க, அவங்களால என்ன செய்ய முடியாது, எக்ஸ்பிளைன் பண்ண முடியாது. ஏன் ஆண்டவரை, எதனால? கேள்விக்கு பதிலும் இருக்காது. ஆனால் ஒன்று மட்டும் நிச்சயம், அந்த யோர்தான் ஒரு நாள் பிளக்கும். அதன் நடுவிலே நீங்களும் நானும் நடந்து போவோம், கடந்து போவோம். யோர்தான் நம்மை ஒன்றும் செய்யாது.
யோர்தான் எப்பவுமே எப்படி வரும் தெரியுமா? மேல இருந்து கீழே வரும்பாங்க. யோர்தான் ஃப்ளோ எப்படி மேல இருந்து கீழே ஃப்ளோ வரும்பாங்க. அதை அடிச்சுக்கிட்டு வருமா. ஆனா அந்த ஆசாரியில போய் நின்ன உடனே அது என்ன பண்ணுச்சான்? ஒரு இடத்துல நின்னுச்சு அப்படிம்பாங்க. அந்த மாதிரி தான் உங்களுக்கும் எனக்கும் அந்த இடத்துக்கு போகும் பொழுது கர்த்தர் அதை பிரித்து விடுவார், வழி ஏற்படுத்துவார். வழியே இருக்காது. அதான் கடைசி தடை. எடுத்துக்கொள்ளப்படுகிற இடத்துக்கு நீங்க வந்துட்டீங்க. அந்த யோர்தானுக்கு அப்புறம் தாண்டி வந்த உடனே எடுத்துக்கொள்ளப்படுதல் தான். அதுக்கப்புறம் வேற இடமே இல்லை. அப்படிதான் வசனம் சொல்லுது. கில்காத்துல ஆரம்பிச்சேன், அடுத்து அங்க பெத்தேலுக்கு வந்தேன், பெத்தேல இருந்து எரிகோக்கு வந்தேன், எரிகோல இருந்து இப்ப எங்க வந்திருக்கிறேன்? யோர்தானை கிராஸ் பண்ணிட்டேன். இனி நான் போக வேண்டிய இடம் ஒன்றுமில்லை. அடுத்து நான் மேகத்தில் ஏறி பரலோகத்துக்கு, சுழல் காற்றில் ஏறி பரலோகத்துக்கு போக வேண்டும். அப்ப இந்த 4வது இடம் வெரி இம்பார்ட்டன்ட். உலக பிரச்சனை ஒன்று வரும், ஏதோ ஒரு போராட்டம் வரும். அந்த போராட்டத்துக்கு நடுவில் உங்களுக்கு எனக்கும் கர்த்தர் வழியை ஆயத்தம் பண்ணுவார். நீங்க ஆரம்பிக்கும் போது செங்கடல், முடிக்கும் போது யோர்தான். இஸ்ரவேல் ஜனங்க ஆரம்பிக்கும் போது செங்கடல், முடிக்கும் போது யோர்தான். அங்கே அதுவும் வழிவிட்டது, இங்கே இதுவும் பிரிந்து நின்றது. யோசித்து பாருங்க, யோர்தான் நதியோ பெரிய செங்கடலோ எதுவும் உங்களையும் என்னையும் தடுக்க போகிறதில்லை. இந்த பிரயாணம் ஜெயத்துடன் முடியும். உங்களை என்னையும் கர்த்தர் கொண்டு போய் பரலோகராஜ்யத்திலே சேர்ப்பார். அதுல மாற்று கருத்தே இல்லை. ஏன்னா விசுவாசத்தை துவக்கினவர் முடிக்கவும் வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன். அவ்வளவுதான், பினிஷ்ட். அது ஆண்டவர் செய்வார். ஆனா நடுவுல இந்த இடங்கள் எல்லாம் நீங்க கிராஸ் பண்ணணும். முதல்ல கில்கால் என்பது உடன்படிக்கைக்கு அடையாளமாய் இருக்கிறது. அடுத்து பெத்தேல் என்பது தரிசனத்துக்கு அடையாளமாய் இருக்கிறது. அதுக்கு அடுத்து எரிகோ என்பது ஆவிக்குரிய போராட்டத்தின் அடையாளமாய் இருக்கிறது. அடுத்து யோர்தான் என்பது உங்களுடையதான உலக பிரகாரமான பிசிக்கல் போராட்டத்துக்கு அடையாளமாய் இருக்கிறது. இதை நீங்க கிராஸ் பண்ணி வெளியே வந்தீங்கன்னா வானம் திறந்திருக்கும். நீங்க சுழல் காற்றில் ஏறி பரலோகத்துக்கு போயிட்டே இருக்கலாம். அல்லேலூயா. ஒருவேளை இந்த 4 இடத்துல நீங்க எதுல வேணா இருக்கலாம். இப்பதான் நாங்க உடன்படிக்கைக்குள்ள வந்திருக்கிறோம் அப்படின்னா அடுத்து நீங்க தரிசனத்துக்குள்ள வரணும். உங்க தரிசனம் பரலோகத்துக்கு போகிறதாய் மட்டும் இருக்கணும். அந்த தரிசனத்துக்குள்ள இப்ப நாங்க வந்துட்டோம் அப்படின்னா உங்களுக்கு எரிகோவும் யோர்தானும் வந்தாலும் கவலைப்படாதிருங்கள். ஜெயம் கொடுக்கிற தேவன் முன்பாக போகிறார். இதே யோர்தான இயேசுநாதர் முங்கி எஞ்சிருக்கிறாரு. இதோ எரிகோக்கு போய் சகைவை கர்த்தர் கூட்டிட்டு வந்திருக்கிறாரு. நீங்க போகாத எந்த இடத்துக்கும், தான் போகாத எந்த இடத்துக்கும் இயேசு உங்களை என்ன செய்யல, அனுப்பல. எல்லா இடத்துக்கும் இயேசு போயிட்டு தான், அவர் தாமே நம்மை போல எல்லா விதத்திலும் சோதிக்கப்பட்டு போயிட்டு தான் கர்த்தர் உங்களை என்னை அழைத்து கொண்டு போகிறார். நமக்கு முன்பாக ஒருவர் போகிறார். அவர் நமக்கு ஜெயம் கொடுக்கிறவராய் இருக்கிறார். அல்லேலூயா.